அவங்க பேசலாம். திரு கணேஷ்குமார், இங்க கூட்டணியில இணையும் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழ்நாட்டு தலைமையான அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கட்சியில தன்னை இணைத்துக் கொள்கிறார். ராஜ்யசபா இடத்தையும் அதிமுக பொதுச் செயலாளர் தான் கொடுக்கிறாரு. தொகுதி பங்கீடும் அப்படித்தான் நடக்கும்ங்கிற எதிர்பார்க்கப்பட்ட நிலையில டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை திரு அன்புமணி ராமதாஸ் சந்திக்கிறார். அதனுடைய பின்னணி என்ன? இல்லை, தெளிவாக எல்லாருமே தெளிவுபடுத்திட்டாங்க. இந்த தேர்தலை சந்திப்பதற்கான வியூகம் சொன்ன தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டம் 2 முறை இங்கே நடந்தது. மதுரையில் ஒரு தடவை நடந்தது, திருச்சியில் ஒரு தடவை நடந்தது, இப்பொழுது அங்கே நடக்குது. இது தொகுதி பங்கீடுக்கான கூட்டம் தான் யார் சொன்னா? இப்போ கூட்டணி முடிவு வரதுக்கான கூட்டம் தான் யார் சொன்னா? திமுக சொல்லுது. திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க சொல்றாங்க. இப்படி ஒரு பீதியையும் பதட்டத்தையும் தொடர்ச்சியாக இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி அவங்க பாரதிய ஜனதா கட்சியை மீது இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறார்களோ அது அத்தனை குற்றச்சாட்டுகளும் தமிழ்நாட்டில் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் நடக்கின்ற காட்டாட்சிக்கு எதிராக நாங்கள் ஒருங்கிணைந்து இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற மையப்புள்ளியில், ஏன்னா பாலியல் குற்றங்கள் உட்பட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உட்பட அதிகமாக நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடாக மாறி இருக்கு. இதுக்கு எதிராக நாங்கள் எங்களுடைய அணியை மிக தெளிவாக ஒற்றுமையாக கொண்டு போயிட்டு இருக்கிறோம். தேர்தல் பேச்சுவார்த்தை என்பது அங்கீகரிக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக எங்கே நடக்குதுன்னு பார்க்க தான் போகிறோம், நடக்க தான் போகுது. இவங்க டெல்லிக்கு போகாத மாதிரியும் எதற்காக கனிமொழி டெல்லிக்கு கிளம்பி போனாங்க? கூட்டணி பேச்சுவார்த்தை காங்கிரஸ் நடக்கும்போது இங்கே தான் கமிட்டி அமைச்சிட்டாங்கல்ல, ஏன் இவங்க போய் டெல்லியில் போய் பார்த்துட்டு வந்தாங்க? கேட்கணும்னா கேட்கலாம். ஏன்னா எல்லாமே யதார்த்தமான நடைமுறைகள் தான். இந்த நான் கேட்கிறேன் சார், இங்க திரு அன்புமணி ராமதாஸ் யாரிடம் இருந்து தொகுதிகளை வாங்க போறாரு? பாஜகவிடம் இருந்து வாங்க, அமித்ஷா அவர்களிடம் வாங்க போறாரா? திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து வாங்க போறாரு? பாரதிய ஜனதா கட்சியை எடப்பாடியார் கிட்ட இருந்து தான் வாங்க போறாரு. அண்ணா திமுக கிட்ட இருந்து தான் வாங்க போறாரு. அன்புமணி அவர்களும் நாங்க தான் போய் வாங்க போறோம். டிடிவி அவர்களும் அங்கே தான் வாங்க போறோம். இதுதான் தர்மம். அந்த பேச்சுவார்த்தை மிக விரைவில் துவங்கும். அதை எடப்பாடியார் அவர்கள் நேற்று தெளிவா பிரஸ் மீட்ல சொல்லிட்டாரு. நாங்க எங்க தேர்தல் வியூகத்துக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய கூட்டம். நீங்க சொல்ற பாயிண்ட் நான் புரிஞ்சுக்கிறேன், நான் ஏத்துக்கிறேன். இப்ப இன்றைக்கு புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் திரு ஏசி சண்முகம் திரு எடப்பாடி பழனிசாமி சந்திச்சுட்டு வர்றாரு. அப்ப நாங்க ஒரு 5 தொகுதிகள் கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன பதிலையும் சேர்த்து சொல்றாரு. பாஜகவிடம் பேசிவிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னதா அதையும் சேர்த்து சொல்றாரு. அப்ப யாரு தொகுதிகளை ஒதுக்கி கொடுக்குறாங்க? ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு இது இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க அங்கீகரிக்கப்பட்ட எங்களுக்கு சிம்பிளோட நாங்க இருந்துட்டு இருக்கிறோம். புதிய நீதி கட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு என்று ஒரு தனி சிம்பிள்ல அவங்க போட்டியிடல இது வரைக்கும். அப்படி இருக்கும்போது கடந்த தேர்தலில் ஒரு தாமரை சின்னத்தில் போட்டியிடல. சின்னம் தனி, நம்ம தொகுதிகளை பத்தி தனி சின்னம் அது இருக்கும்போது அவங்க கிட்ட கலந்து பேசிட்டு உங்களுக்கான விஷயத்தை நாங்க சொல்றோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது ஒரு நடைமுறை. இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்ப யார் தலைமை? கூட்டணிக்கு யார் தலைமை? அதிமுக தான் தலைமை. அதிமுக தலைமை. நீங்க அதுல உள்ள 1000 இருக்கலாம். ஏன்னா பிஜேபி கிட்ட இருந்து 4 தொகுதி வாங்கி கூட கொடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது. 2006 2011 தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சி 31 தொகுதி வாங்கணும். அன்னைக்கு காங்கிரஸ் திமுகவை போட்டு நெருக்கியது. மேல சிபிஐ ரைடு வச்சுக்கிட்டு கீழே மிரட்டி கூட்டணி பேசினாங்க. அன்னைக்கு ஒரு தொகுதி பாமக விட்டு கொடுத்தது. எங்க கிட்ட பேசிட்டு போனாங்க. அப்ப நாங்க தலைமை ஆயிடுவோமா? நீங்க நடைமுறைன்ற ஒரே தலைமை தான். என்டிஏக்கு நடைமுறையில 1000 பேச்சு. நான் சொல்றேன் இல்லையா, திமுக தலைமையில எங்க கூட்டணி நாங்க சந்திக்கிறோம். தேர்தல் 2011 காங்கிரஸ் மிரட்டுது. எங்க கிட்ட பேசி ஒரு தொகுதி நாங்க கொடுக்குறோம். முஸ்லீம் லீக் ஒரு தொகுதி கொடுக்குது. உங்க முன்னாடி தான் திரு ஜவஹர் அலி சொன்னாரு. தொகுதியை காங்கிரஸ் கொடுக்குறாங்க. அப்ப நாங்க தலைமை. டிடிவி தினகரன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சு கூட்டணியில் இணைஞ்சாரு. என்டிஏவுக்கு கீழே தான் வந்திருக்கிறாரு, அவர் பாஜகவுக்கு கீழே தான் வந்திருக்கிறாருன்னு சொல்லப்பட்டது. இன்னைக்கு அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து வந்தப்புறம் நாங்க தான் அவருக்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட போறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப அங்க தலைமைக்கான சிக்கல் தொடர்ந்து உருவாயிட்டே இருக்குன்னு அர்த்தம். மரியாதைக்குரிய அண்ணன் ஜவஹர் அலி தெளிவா சொன்னாரு. இந்த கூட்டணியில டிடிவி சேரும் பொழுது அவரோட இருந்த மனநிலை இன்னைக்கு மாறி தோழமை நிலை வந்திருக்கு. தோழமை நிலை ஒன்னா சேர்ந்திருக்கும். ஜெல் அதிகமா இருக்கிறாங்க. இன்னைக்கு சூழ்நிலை மாறும். இது பிரச்சனை எங்க கூட்டணிக்குள்ள. நீங்க ஏன் பதறீங்க? இல்ல சார், அப்படி ஒரு தோழமை அதிகரித்திருக்கிறதுனா கடைசி நேரத்துல தொகுதி பங்கீட்டுல கையெழுத்தாக கூடிய நேரத்துல ஏன் டெல்லி சென்று ஒரு ஆலோசனை நடத்த வேண்டிய ஒரு தேவை உருவாகுதுன்னு தெளிவா எடப்பாடியார் சொல்லிட்டாரு. இது கூட்டணி சம்பந்தமானதோ தொகுதி சம்பந்தமான கூட்டமோ இல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டம் அங்கே நடைபெறுவதற்காக எல்லாரும் இங்க போயிருக்கிறாங்க. முடிச்சிட்டு வந்த பிறகு பியூஷ் கோயல் இங்க வர போறாரு. தேர்தல் பொறுப்பாளர் யார் கூட உட்காந்து பேச போறாருன்றதை பார்க்க தான் போறோம். இங்கதான் நீங்க தேர்தல் குழு அமைச்சிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு காங்கிரஸ் கட்சி நேரடியாக சென்று முதலமைச்சரை சந்திச்சு பேசினாங்க?
கேள்வி வரும்ல. இங்கதான் நீங்க கூட்டணிக்கு ஒரு குழு அமைச்சிட்டீங்க, குழு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. தமிழ்நாடு தலைமை இங்க அதிமுக பொதுச் செயலாளர் தானே, அவர் தானே சந்திச்சு பேசணும் மத்த கட்சி தலைவர்கள். மறுபடியும் சொல்றோம், இங்க கூட்டணி பேச்சே நடக்கலன்றோம். கூட்டணி பேச்சு துவங்க போறோம், துவங்கி 4 நாள்ல முடிச்சிருவோன்றோம். அப்ப எங்களுக்குள்ள எவ்வளவு ஜெல்னஸ் இருக்கு, எவ்வளவு ஒத்துமையா இருக்கிறோம். தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு, வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் முழுசா 10 நாள் தான் இருக்கு. நேரம் இருக்கா இல்லையா? நாளையோட முடிஞ்சு போதா? இல்ல, டெட்லைன் இருக்குல்ல. அவர் தெளிவா சொல்லிட்டார்ல, 4 நாள்ல நாங்க முடிச்சிருவோம்னு சொன்னார்ல. அப்ப எந்த அளவுக்கு நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம், எங்களோட ஒற்றுமை எந்த அளவுல இருக்கு, நாங்க எந்த அளவுக்கு ஜெல்லா இருக்கோம்ன்றது அந்த வார்த்தையிலேயே உங்களுக்கு புரியணும்ல. இப்ப 4 நாட்கள்ல அனைத்து முடிந்து விடும்னா அப்ப அந்த 4 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னு தான் சார். நாங்க இன்னும் ஆரம்பிக்கலன்றோம். நாங்க இன்னும் ஒரு சில யோகங்களுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த எதிர்பார்த்து பூர்த்தியான உடனே நாங்க ஆரம்பிச்சு 4 நாள்ல முடிச்சுட்டு போயிட்டே இருக்க போறோம். அந்த எதிர்பார்ப்பு என்ன? புதிய கட்சிகள் யாராவது இருக்கலாம். திரு எடப்பாடி பழனிசாமி இல்ல திமுக கூட்டணிக்கு வர வேண்டிய கட்சிகள் வந்துட்டாங்க, அதிமுக வர வேண்டிய கட்சிகள் வந்துட்டாங்க அப்படிங்கிறாரு. வரலாம். வியூகம் என்பது தேர்தலில் 24 மணி நேரம் என்பது மிகப்பெரிய கால அவகாசம்ன்றோம். நேற்று வரைக்கும் மரியாதைக்குரிய வேல்முருகன் அவர்கள் திமுக இருந்தார். நாளைக்கு இருப்பாரா இருக்க மாட்டாருன்னு தெரியாது. பேச்சுவார்த்தை முடியல, இவங்களுடைய பேச்சுவார்த்தை முடியல. மரியாதைக்குரிய அண்ணன் வன்னியரசு சொன்னதுல நாங்களும் ஏத்துக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளுக்கு 4 சீட்டு கூடுதலா கொடுக்க வேண்டியது நியாயம். இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ச்சியா இருந்தாங்க. இவங்க தெரிஞ்ச தியாகங்கள்லாம் திமுகவுக்கு இன்னைக்கு புதுசா வந்த கட்சியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. கொடுக்க வேண்டியது நியாயம். கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். ஓகே, இதுதான் விவகாரம். சரி, முதற்கட்ட பார்வையாடுகிறேன். திரு பிரியன், இங்க தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல எந்த கூட்டணியில இழுபறி ஆதிக்கம் செலுத்துகிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு? அதிமுகவா திமுகவா? திமுக கூட்டணியில் வெளிப்படையாக இழுபறி தெரியுது, அதிமுக கூட்டணியில் வெளிப்படையாக இழுபறி தெரியல. அவ்வளோதான், அதான் வித்தியாசம். இங்க வந்து பேச்சுவார்த்தை அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை நடக்குது, வெளியில வந்து மைக்கில் பேசுறாங்க, ஸ்டாலின் போய் பார்க்குறாங்க, பேசுறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்றது நமக்கு புரியுது. மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்றாங்க. உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்காங்களே நமக்கு தெரியாது. 4 தொகுதி வாங்கிட்டு 3 தொகுதி உதயசூரியன், 1 தொகுதி தனிச்சின்னம் சொல்லும்போது நாங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க சொல்கிறத நம்ம ஏற்றுக்காது ஒவ்வொருத்தரோட இஷ்டம். அது மகிழ்ச்சி இருக்கா இல்லையான்றதை யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். அதனால் எல்லா கட்சிகளுக்கும் வந்து தொகுதிகள் அதிகமாக கொடுக்கணுன்ற ஒரு அந்த பார்வை இருக்கு. ஆக்சுவலாக கொடுக்கணும், கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி கொடுக்கணும் அப்படின்னு. திமுக அணியில் இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னா, 2017 அந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இருந்திருக்கு. இந்த வாட்டி அதில் தேமுதிக என்ற கட்சி புதுசாக சேர்ந்துருக்கு. அந்த கட்சி சேர்ந்ததுல ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இந்த கட்சிகளுக்கு எல்லாமே வந்து மோடிக்கு எதிரான ஒரு அணி, இது பாஜகவுக்கு எதிரான ஒரு அணி. இப்போ தேமுதிக வந்திருக்குல்ல, அது வந்து பாஜகவுக்கு எதிரான அணின்னு சொல்லலாம். பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இது இருக்குமான்னு நமக்கு தெரியாது. இது வரையும் டெல்லிக்கும் தமிழ்நாடுக்குமான போட்டின்னு ஸ்டாலின் சொல்கிறார். அந்த ஸ்டாண்டை வந்து தேமுதிக நாளைக்கு பிரச்சாரத்தில் எடுப்பாங்களான்னு எடுக்கணும். ஆக்சுவலாக எடுப்பாங்களான்னு தெரியாது. இவங்க எடுப்பாங்க, விசிக எடுக்கும். விசிக இன்னைக்கு எடுக்கும், என்னைக்கு எடுக்கும், எதிர்காலத்தில் எப்போ வேணா எடுக்கும். அதில் தேமுதிகவுக்கு என்ன? தேமுதிக வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்களா தெரியாது, நமக்கு தெரியாது. இல்லை, அவங்களுக்கு என்ன தயக்கம், அதில் என்ன தடையா இருக்கும்னு நீங்க பிஜேபி எதிர்க்க மாட்டாங்க சார். அவங்க பிஜேபி எதுவும் எதிர்த்தது கிடையாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ விசிகா இருக்கிற மாதிரிலாம் டிஎம்டிக்கு எதிர்ப்பாங்களா பிஜேபியை? ஓபிஎஸ் போயிருக்காரு திமுகல, அவரே பிஜேபியை ஸ்ட்ராங்காக எதிர்ப்பாரா? எதிர்க்கணும். நீங்க சேர்ந்திருக்கீங்களா, உள்ள எதிர்க்கணும். டெல்லிக்கும் தமிழ்நாடுக்குமான போட்டின்னு ஸ்டாலின் சொல்லும்போது தேமுதிக உள்ள வந்தா பிஜேபி எதிர்க்கணும். பிஜேபி எதிர்ப்புன்றது இந்த அணியோட உயிர் மூச்சா இருக்கு. சரி, டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும் ஏன் போட்டின்றாங்க? அப்போ இவங்க 3 தேர்தலில் கூட வராங்க, விசிகா கூட வராங்க, சிபிஎம் கூட வராங்க, சிபிஐ கூட வராங்க. அப்போ பாஜக எதிர்ப்பு என்ற ஒரு விஷயம் இல்லாத ஒரு தேமுதிகவை ஸ்டாலின் சேர்த்திருக்கார். ஏன்னா இந்த வாட்டி நம்ம வின் பண்ணி ஆனோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறார். அது அவர் முயற்சி எடுக்கிறார். காங்கிரஸ் போகிற மாதிரி இருந்தது. அந்த சமயத்தில் தேமுதிகவை